ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஈவெண்ட் சவிதா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிரைட் 2017. இந்த ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஃபன் பண்ணி இந்த ஈவெண்ட் இவங்க பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் 2 நாள் நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கேம்ஸ் குவிஸ்லாம் நடக்கும். அண்ட் 2வது நாள் பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சரல்ஸ். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம் இந்த ஷோ மூலமாக. ஸோ வாங்க பார்க்கலாம். மிக பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்க பிரைட் 2017 இந்த ஈவெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. இந்த ஈவெண்ட்டுடைய தீம் கோர் என்ன அண்ட் இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்ட்டு ஈவெண்ட்டுடைய கோஆர்டினேட்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஹாய், என் பேர் விக்னேஷ். இது ப்ரைட் ஆக்சுவலி இந்த வருஷம் திஸ் இஸ் த செகண்ட் இயர் வே கண்டக்டிங் ஆக்சுவலி அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஈவெண்ட் விச் திஸ் காலேஜ் இஸ் நாங்கள் நடத்துறதுலேயே பெஸ்ட் ஈவெண்ட் இது தான் ஆக்சுவலாக. இதில் வந்து கல்ச்சுரல்ஸ், மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் எல்லாமே இருக்குது. டான்ஸ், மைம் எல்லாமே மிச்சதெல்லாம் அடாப்டிவ்னு எல்லாம் இவங்க சொல்லுவாங்க. Other events are mime, adaptune, group dance, then Shark Tank, then quiz, then others he'll be explaining it. இது மொத்தம் 2 நாள் ஈவெண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட், கல்ச்சுரல் ஈவெண்ட். இன்றைக்கி வந்து மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் நடக்குது. ஸோ ஒரு அரௌண்ட் 200 காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பார்க்குறீங்க லைக் யூ வாட் டு சே, நிறைய க்ரௌட், ஸோ மச் ஆஃப் எனர்ஜி. புதுசாக குளிச்சுட்டு சட்டைலாம் போட்டு அழகாக வந்திருக்கோம். அதுவே ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்குது. ஸோ இட்ஸ் குட் டு சி லாட் ஆஃப் பீப்புள்ஸ் வித் லாட் ஆஃப் குட் எனர்ஜி. தேங்க்யூ. முக்கியமான சொல்ல பார்த்தா இது வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ப்ரைவேட். இது சீஃப் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் சொல்லணும்னா ஆதி. இப்போ பார்த்தோம்னா ஆதி வராரு. அந்த இந்த ஃபேமஸான காலேஜ் நம்மளுக்கு. ஓகே, அண்ட் 2000 பேர் இந்த லாஸ்ட் டைம் கவர் ஆனாங்க. இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் டைம் விட இந்த வாட்டி நல்லா நடக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஷூட் பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி அந்த பாடி ஆக்சென்ட் வருது. நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது கண்டிப்பாக பண்ணலாம். அது இல்லை, அது என்ன இது ஓகே, அது என்ன படிக்கும் போதே 12,000 வேலைன்ற மாதிரி எல்லாரும் இன்னைக்கு கோட்டு போட்டிருக்கீங்க. என்ன ஸ்பெஷல்? அது மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட் இல்லை, அதனால் வந்து நாங்கள் எல்லாரும் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுக்காக எல்லாம் ஃபஸ்ட் டே வந்து இந்த மாதிரி கோட் போட்டிருக்கோம். நாளைக்கு வந்து எப்படியே கேஷுவலாக தான் வருவோம், எப்படி அதை பற்றிக்கலாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி பார்த்தாலும் ப்ரொஃபஷனலாக வரதுக்காக நீங்கள் கோட் போட்டு வந்திருக்கோம் எல்லாரும். இந்த பிரைட் 2017 எத்தனை நாள் நடக்கும்? இதனுடைய அந்த என்னென்ன ஈவெண்ட் அது ஒன் பை ஒன்னாக? ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே வந்து ஃபுல் மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட், கியூஸ், ஐபிஎல் செலெக்ஷன், அந்த மாதிரி சில ஈவெண்ட்டாக இருக்குது. அதாவது பேப்பர் ப்ரெசன்டேஷன், ஷார்க் டேங்க், அது மாதிரி எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட். செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வரும், அப்புறமா மைண்ட் வரும், அப்புறமா வந்து சம்மன்ஸ் அது மாதிரி கோன்ஸ் என்ன வரும். இந்த ஈவெண்ட் வந்து இவ்வளோ கண்ட்ரோல்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக போகுது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுற இந்த எம்சி தான். ஹலோ, ஹாய். இந்த ஈவெண்ட் வந்து எப்படி போயிட்டுருக்கு அண்ட் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது? ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அவன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்து மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட், செகண்ட் டே வந்துட்டு கல்ச்சுரல் ஈவெண்ட். மேனேஜ்மெண்ட் ஈவெண்ட்க்கு கூட்டம் தள்ளுது, நல்லா மேனேஜ் பண்ணணும். அதுதான் அப்படியே போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லா பண்ணணும். ஹெவி க்ரௌடில் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்டெல் சூப்பர் சிங்கர் என்னம்மா பாடியிருக்க நீ? உங்கள் பாடு அந்த இடத்துல சுதி விலகிடுச்சு. என்ன பாடியிருக்க? ட்ரை பண்ணு. இப்போ ட்ரை பண்ணாத. வீட்டில் ஒன்றும் பண்ணுறது இல்லை, இங்கே வந்து ட்ரை பண்ணுறது. இல்லை அவ்வளோ போகக்கூடாது. இந்த சாக்கும் ரீக்கும் நடுவில் ஒன்று இருக்கும் பாருங்க, சரியா அங்கே மிஸ் ஆயிடுச்சு அந்த ஸ்வரம். சுதி எப்போ விலகவே கூடாது. விலகுனா பிரச்சனை. பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஜட்ஜஸ், இவங்க கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கடுமையாக கொடுத்துட்டீங்க. அடுத்ததாக ஒருத்தர் வந்து பாட வந்திருக்காரு. வாங்க நெக்ஸ்ட். வெல்கம். எங்க லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. எங்க பாடுங்க. பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகை பூ. பிரைட் 2K17 பார்த்தோம்னா ஈவெண்ட்டில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. அதில் பார்த்தோன்னா இப்போ கேர்ள்ஸ் வந்து மைம் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக பண்ண போகிறீங்க இல்லையா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களே, என்ன காலேஜ் நீங்கள்? என்ன தீம் உங்களோட? We are from Annadarsh College. நாங்கள் எடுத்திருக்க டாபிக் வந்து ஒலிம்பிக்ஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இனிமே தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். வில் டூ ஆர் பெஸ்ட். ரைட், ஓகே. ஸோ இப்போ மைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது எத்தனை நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க காலேஜில் இருந்து? 2 days. ரைட், ஓகே. ஒலிம்பிக்னா வந்து அது என்ன தீம்? அது அங்கே சில பேருக்கு அங்கே நம்ம நாட்டிலேருந்து அச்சீவ் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்கிற தீமா, இல்லை பண்ணவங்கள ரெகக்னேஷன் பண்ண மாட்டேங்கிறன்ற மாதிரி தீமா, என்ன மாதிரி தீம்? பண்ணவங்கள ரெகக்னேஷன் பண்ண மாட்டோம். இப்போ எப்படி நீங்கள் கரெக்டாக தான் எடுத்துருக்கீங்க போட்டுருக்கு. மைம் பேசவே மாட்டிங்களா? எல்லாமே செய்க தானே? அப்படிலாம் இல்லை, பேசுவோம். பட் இங்கே வந்து மணி கொடுத்து தான் எல்லோரும் வராங்க. ஸோ அதை பற்றி
கான்செப்ட் என்னென்னா லைக் ஒலிம்பிக்ஸில் நிறைய திறமை இருக்கவங்களும் உள்ளே போகிறாங்க, பட் பாலிடிக்ஸும் நடக்குது உள்ள. ஸோ அதை நாங்கள் சொல்ல வரோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பேசுறதை விட சைகைகளில் வந்து நிறைய பவர்ஃபுல்லாக பல விஷயங்களை சொல்லலாம் மை மூலமாக. அதில் வந்து இப்போ வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து என்ன தான் டேலண்டடாக இருந்தாலும் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை மை மூலமாக ரொம்ப அழகாக அண்ணா ஆதர்ஷ் காலேஜ் கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. செகண்ட் இயர் கேர்ள்ஸ், அது முக்கியமான விஷயம். சூப்பர். ஆமாம், நீங்கள் எத்தனை இது இங்கே வந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கலந்துக்கிறது? இந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம், எங்கள் காலேஜில் 2 times பண்ணியிருக்கோம். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய கான்செப்ட் ஹிட் ஆகிறதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ப்ரைட் 2K17 இந்த ஈவெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதர் காலேஜ்லேருந்து வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டில். அண்ட் அதில் வந்து சில பேர் நம்மக்கிட்ட இருக்காங்க. அவங்க எந்த காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க, இந்த ஈவெண்ட் அவங்களுக்கு எப்படிலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கேட்கலாம். ஹலோ, ஹாய். ஹாய், நீங்கள் என்ன காலேஜ்லேருந்து வரீங்க? ஐ எம் ஃப்ரம் KCS காசிநாடர் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நேம் சுவாமிநாதன். நான் வந்து KCS காசிநாடர் காலேஜ்லேருந்து வரேன். என் நேம் ஷாசியா ஷெரின். என் பேர் ஜெயஸ்ரீ, நானும் KCS காசிநாடர் காலேஜ்லேருந்து தான் வரேன். 3 பேரும் ஒரே காலேஜ்லேருந்து வரீங்க. இந்த ஈவெண்ட்டில் வந்து எத்தனை வருஷம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லை தான் ஃபர்ஸ்ட் டைமாக கலந்துக்கிறது? ஃபர்ஸ்ட் டைம் தான் இதை கலந்துக்கிறோம். இந்த வாட்டி தான் எங்கள் காலேஜில் சொன்னாங்க, ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிறோம். பட் லாஸ்ட் இயர்லேருந்தே இருக்குன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியும். அவங்க ஒரு ஆடியோலாம் போட்டு காட்டினாங்க, அப்போ தான் இந்த காலேஜை பற்றி நல்லா தெரியும். செம்மையாக இருக்குது எங்களுக்கு. நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நாங்கள் இந்த காலேஜ்லேயே வந்து சேர்ந்துருக்கலான்னு தோணுச்சு. பிகாஸ் ஃபேக்கல்ட்டி ரொம்ப செம்மையாக இருக்குது. உள்ளே வரும்போதே செம்மையாக, ஐயோப்பா செம்ம காலேஜ்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ், ரொம்ப லேர்னிங் திங்ஸ் நிறையா இருக்குது. ரொம்ப லேர்ன் பண்ணுறோம், எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோம். ஸோ குட் அட்மாஸ்ஃபியர். தேங்க்ஸ். உங்களுடைய பார்ட்டிசிபேட், நீங்கள் எதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க 3 பேரும் சேர்ந்து? என்ன குவிஸ், என்ன ஈவெண்ட்டில், என்ன கேம்? குவிஸ் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அப்புறம் பெஸ்ட் மேனேஜர் இருக்குது, IPL ஆக்ஷன் இருக்குது. இங்கே இருக்கிற க்ளீன்லினஸ், அங்கே இருக்கிற வாலண்டியர்ஸ் கூட வந்து ரொம்ப கோஆர்டினேட் பண்ணுறாங்க. என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கிளியராக எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம வந்து இங்கே வந்து சேர்ந்து எங்கே இடம் எப்படி போகணுன்னு கூட தெரியாமல் பதறிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க வந்து நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபென்டாஸ்டிக். இந்த நீங்கள் 3 பேரும் வந்து இந்த குவிஸ்லேயே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாப்டால். அதாவது இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையான ப்ராடக்ட். கீழே வந்து உங்களுக்கு டெலிபையோட இது போயிட்டு இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு கால் பண்ணால் போதுங்க, இது உங்களோட வீடு தேடி வரும். அண்ட் இது வாங்கினா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்குது. அண்ட் ஃபீட்பேக் பற்றி அவங்க சொல்ல வந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களோட ப்ராடக்ட்டில் வந்து அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எங்களோட அருமையான ப்ராடக்ட். குஜு குஜு குலு குலு அப்படின்னு இந்த ப்ராடக்டோட பேர் வச்சிருக்கோம். என்ன ப்ராடக்ட்? குஜு குஜு குலு குலு டை சார், டை டை வாங்கினாக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் கோட் ஒன்று இலவசமாக தரும். அது நீங்கள் உடனே கால் பண்ணினா போதும். இந்த நம்பருக்கு ஒரே ஒரு மிஸ் கால் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட வீட்டுக்கு வரும். இந்த கத்துக்கத்தா பிடிங்கிற போது. குற்றம் நடந்தது என்ன? குற்றம் நடந்தது என்ன? அதாவது தற்பொழுது நான் ஒரு ஊருக்கு சென்ற பொழுது கீழே ஒரு பூ இருந்தது. அதை பிரித்து பார்த்தால் அதில் எதுவுமே இல்லை. இது ஒரு அமானுஷ்யமான பூ என்று அந்த ஊருக்குள் சொல்லுகிறார்கள். அந்த ஊர் மக்களிடம் போய் கேட்போம். சொல்லுங்க, நீங்க இந்த ஊர்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் வந்து இங்க ஒரு 5-6 வருஷமா தங்கி இருக்கேங்க. 5-6 வருஷமா தங்கி இருக்கீங்க. இந்த பூ வாடாம இப்படியே இருக்குதா? சார், வாடாததுக்கு தண்ணி ஊத்தி வச்சுன்னு இருக்கோம். பரவாயில்ல, நல்லா தான் சார் இருக்கு. இந்த பூவுல ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைம் அப்மா. சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபீச்சர் ஃபிலிம்லேயே பார்க்க முடியாத டேரக்டர் டச் அண்ட் ஃபெமினிசம் நிறைய விஷயத்தை வந்து நம்ம இங்கே ஷார்ட் ஃபிலிமில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்த ஒரு டீம் பண்ணியிருக்காங்க. உங்கள் பேர்? வினித்குமார். வினித்குமார், நீங்கள் என்ன மூவி இங்கே ஸ்க்ரீன் பண்ணுறீங்க? புரியல. என்ன படம்? உங்களோட படத்தோட பேர்? அகம். அகம் என்ன கான்செப்ட் அது? அதை டேரக்டர் சொல்லுவார். ஓ, இப்போ டேரக்டர் நீங்கள் கிடையாதா? யார் டேரக்டரு? அகம் எல்லாருமே முகத்தை வச்சு நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ வந்து அது தப்பு. அந்த பழமொழி போச்சு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்போல்லாம் அகத்தின் அழகு அகத்தில் தான் தெரியும். ஸோ அதை வச்சு தான் இந்த கான்செப்ட் பண்ணியிருக்கோம். ஷார்ட் ஃபிலிம் ஹீரோ வந்து என்ன தெரியுது அவருடைய ஃபேஸில், உள்ள அகத்தில் என்ன தெரியுது? அது படத்தில் பார்க்கணும் நீங்கள். ஏன்னா வந்து 2 கேரக்டர்ஸ் வருது, 2 கேரக்டர்ஸ் ட்ராவல் ஆகும். ஸோ ஒரு ஆக்சிடெண்ட்டில்
ரெண்டும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் கான்செப்ட், படத்தோட க்ளீன் கான்செப்ட். இந்த ஸ்பார்க் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? நம்ம பொதுவாக பார்க்குறது தானே, இப்போ அவன் மூஞ்ச பார்த்தா அவனை பொறிக்கின்றோம், ஆனால் அவனோட உள்மனசோ இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரியாதில்ல. ஆக்சுவலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாரை பார்த்தா அப்படி சொல்லி? நிறைய பேர். உங்கள் பேர்? பிரபு. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க ஸ்கிரிப்டில்? எந்த அளவுக்கு நான் மியூசிக் போட்டிருக்கேன், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் கூட இருந்திருக்கேன். யார் பணம் போட்டிருக்கா இதுக்கு? 0 பட்ஜெட் ஃபிலிம் இது. இதான் மெயின் 0 பட்ஜெட் ஃபிலிம். நீங்கள் பிரதர்? ஜான் ரிச்சர்ட். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க ஜான் விஜய்? சினிமாட்டோகிராஃபர் ஜான் ரிச்சர்ட். ஓகே, ஜான் ரிச்சர்ட், சூப்பர், நல்ல பேர், நல்லா வரத்துக்கு வாழ்த்துக்கள். ஓகே, கங்க்ராட்ஸ். உங்கள் பேர்? கங்க்ராட்ஸ். பிரைட் 2K17 இந்த ஈவெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்டாக ஷார்ட் ஃபிலிம்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலேஜ்லேருந்து அவங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு டீம் தான் இங்கே இருக்காங்க. டைரக்டர், உங்கள் பேர்? பூர்ணிமா. பூர்ணிமா, நீங்கள் என்ன காலேஜ்? அண்ணா ஆதர்ஷ். அண்ணா ஆதேஷ். ஓகே, என்ன தீமோடு நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் இங்கே இது பண்ணிங்க, ப்ரிவியூ பண்ணி? தேஜாவு தான் தீமு. எங்கள் ஷார்ட் ஃபிலிம் நேம் வந்து நெக்ஸ்ட் செகண்டு. ஸோ அதை வச்சு தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். முன்னாடி நடக்க போகிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, அந்த கேரக்டருக்கு. ஸோ அதை வச்சு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். தேஜாவு. ஓகே, ரைட். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கா? லைட்டாக இருந்திருக்கு, ட்ரீமில் தான் இருந்திருக்கு. ட்ரீம் வந்து நடந்த மாதிரி கொஞ்சம் ஃபீலிங் இருக்கும் அப்பப்போ எனக்கு, அந்த மாதிரி அதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். எத்தனை நாள் ஆச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம் ரெடி பண்ணுறதுக்கு? ஒரு 7 days அந்த மாதிரி ஆச்சு. 7 days. ஓகே, இவங்கெல்லாம் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? அவங்க வீட்டில் தான் நாங்கள் எடுத்தோம், அதான் சப்போர்ட் எங்களுக்கு. விசு பட்டிமன்றம். விசு பட்டிமன்றம். உட்காருங்க. இது விசு வரல, அதனால நான் பேசுறேன். அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, குழந்தை தாய்மார்களே, காலை வணக்கம். அருமையா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பக்கம் ஜல்லிக்கட்டு எதிர்த்தா பண்றாங்க, இந்த பக்கம் ஜல்லிக்கட்டு தான் வேணும்ன்றாங்க. சொல்லுங்க, அந்த பக்கம் கேப்டன் மாதிரி தெரியுது. நீங்க ஜல்லிக்கட்டை ஏன் தடை வேணான்றீங்க, வேணும்ன்றீங்க. ஆமா, நீங்க இப்போ என்கிட்ட சொல்லுவீங்க, நீங்க இப்போ கேரளால போய் யானையை தடை பண்ணுங்கள் பார்ப்போம், பயப்படுவீங்க நீங்க. ஏன் நீங்க ஏன் ராஜஸ்தான் போயிட்டு ஒட்டகத்தை தடை பண்ணுங்கள் பார்ப்போம், பயப்படுவீங்க. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா தம்பி, வேண்டாம் சொல்லிட்டேன் நான். இந்த அருமையாரு, இந்த பக்கம் சீமான் இருக்காரு. ஏ சோத்தை திங்காம கண்டத்தை திங்கிறதையா தமிழா? ஏ ஜல்லிக்கட்டை நடத்தக்கூடாதுன்னு சொல்றவன் தமிழன் தாயா? ஆமா, நீங்க ஏ ஊடால பேசுறவனும் தமிழன் தாயா? ஏ ஊடால பேசுற, ஒழுங்கா பேசுறல நான் தான். ஏ சன் மியூசிக். முன்பே வா என் நன்பே வா, ஓடே வா உயிரே வா, முன்பே வா என் அன்பே வா, பூ பூவாய் பூ பூவா, நானா கேட்டேன் என்னை நானே. டைம் அப். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக சென்னைக்கு இன்னொரு முகம் ஒன்று இருக்குது. அந்த முகத்துக்கு மேக்கப் போட்டு இதுதான் சென்னை இப்படியும் இருக்கும் அப்படிங்கிறத மாநகரம் படத்தில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத